வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர்ந்தோர் விவகாரம், இத்தாலிக்கு திருப்பி அனுப்ப அயர்லாந்து முயற்சி. நேப்ஸில் சீ வாட்ச் 5 கப்பல் தடுப்பு. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள ஆயுத தொழிற்சாலைகளில் ரஷ்யாவின் நாச வேலைகள் தீவிரம். ஸ்பெயினின் டெனரிஃப் தீவில் வசிக்கும் பிரிட்டிஷ் நபர் வெளிப்படுத்தும் ஆச்சரியமான உண்மைகள். பிரித்தானியாவில் 5% வட்டி வழங்கும் சேமிப்பு கணக்குகள். உயரும் பணவீக்கத்தை சமாளிப்பது எப்படி? லண்டனின் நியூஹாம் பகுதியை விட்டு வெளியேறும் மக்கள். உலக மக்கள் தொகை 3400 கோடியை எட்டும் போது உலகம் அழியும் என பாபா வங்கா கணிப்பு. ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரிய 200க்கும் மேற்பட்ட பிரிட்டன் நாட்டினர் விண்ணப்பிக்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புலம்பெயர்ந்தோர் விவகாரம் தொடர்பாக அயர்லாந்து அரசு சில குடியேறிகளை மீண்டும் இத்தாலி நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கிடையில் இத்தாலியின் நேபிள்ஸ் துறைமுக பகுதியில் சீ வாட்ச் 5 என்ற மீட்பு கப்பல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோரை மீட்பது தொடர்பான சட்ட விதிகளை மீறியதாக கூறி இத்தாலிய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதற்கு இந்த சம்பவம் புதிய உதாரணமாக உள்ளது. மனிதநேய அடிப்படையில் செயல்படும் மீட்பு கப்பல்களை தடுத்து நிறுத்துவது மனித உரிமை அமைப்புகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே குடியேற்ற கொள்கைகள் மற்றும் பொறுப்பு பகிர்வு குறித்து கடுமையான விவாதங்களும் ராஜதந்திர உரையாடல்களும் நடந்து வருகின்றன. ஐரோப்பா முழுவதிலும் உள்ள ஆயுத தொழிற்சாலைகளில் ரஷ்யாவின் நாச வேலைகள் தீவிரம். ஐரோப்பிய நாடுகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் ஆயுத தொழிற்சாலைகளை குறிவைத்து ரஷ்யா நாச வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுக்கு எதிரான போரில் ஐரோப்பிய நாடுகள் வழங்கி வரும் ஆயுத உதவிகளை தடுக்கும் நோக்கில் இந்த சதி செயல்கள் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. பல முக்கிய பாதுகாப்பு தளவாட தயாரிப்பு மையங்களில் சந்தேகத்துக்கிடமான முறைகளில் தாக்குதல்கள் மற்றும் தீ விபத்துகள் நடத்தப்பட்டுள்ளதாக துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளது. உளவுத்துறை மற்றும் இணைய பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து ரஷ்யாவின் இந்த ரகசிய நடவடிக்கைகளை கண்டறிய தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகளின் இறையாண்மைக்கு வித்திடும் வகையில் அமைந்துள்ள இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள கூட்டாக செயல்பட தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். ஸ்பெயினின் டெனரிஃப் தீவில் வசிக்கும் பிரிட்டிஷ் நபர் வெளிப்படுத்தும் ஆச்சரியமான உண்மைகள். ஸ்பெயினின் புகழ்பெற்ற டெனரிஃப் தீவில் குடியேறி வசிக்கும் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்தவர் அங்குள்ள சில தெரியாத உண்மைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். சுற்றுலா பயணிகள் நினைப்பதைப் போல இந்த தீவின் வாழ்க்கை முறை முழுவதும் எளிமையானது அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆண்டின் பெரும்பகுதி வெப்பமாக இருந்தாலும் தீவின் வெவ்வேறு பகுதிகளில் தட்பவெப்பநிலை முற்றிலும் மாறுபடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் கலாச்சாரம், மொழியியல் சவால்கள் மற்றும் தீவின் உண்மையான வாழ்க்கை சூழல் குறித்து பலரும் அறியாத தகவல்களை அவர் விவரித்துள்ளார். சுற்றுலா தலமாக மட்டுமே பார்க்கப்படும் இந்த தீவில் குடியேறி வாழ்வது என்பது பல்வேறு எதிர்பாராத அனுபவங்களை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் சென்று குடியேற விரும்புபவர்களுக்கு இந்த வகையான அனுபவங்கள் ஒரு சிறந்த பாடமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 5% வட்டி வழங்கும் சேமிப்பு கணக்குகள். உயரும் பணவீக்கத்தை சமாளிப்பது எப்படி? பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை எதிர்கொள்ள 5% அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டி வழங்கும் சேமிப்பு கணக்குகள் உதவுகின்றன. சாதாரண வங்கிகளில் கிடைக்கும் மிக குறைந்த வட்டியை விட உயர் வட்டி தரும் ஆன்லைன் சேமிப்பு கணக்குகள் மக்களின் வாங்கும் திறனை பாதுகாக்கின்றன. நிலையான வைப்பு நிதிகள் மற்றும் உயர் வட்டி சேமிப்பு கணக்குகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கள் நிதியை பாதுகாக்க முடியும். பணவீக்க விகிதத்தை விட கூடுதலான லாபம் தரும் நிதி திட்டங்களை தேர்ந்தெடுப்பது நீண்டகால சேமிப்புக்கு மிகவும் அவசியமாகும். குறுகிய கால இலக்குகளுக்கு பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க இத்தகைய சேமிப்பு கணக்குகள் ஒரு சிறந்த மற்றும் நம்பகமான தேர்வாக விளங்குகின்றன. சேமிப்பு கணக்கை தேர்ந்தெடுக்கும் முன் வங்கிகளின் நிபந்தனைகள், குறைந்தபட்ச இருப்பு தொகை மற்றும் கட்டண விவரங்களை சரிபார்ப்பது நல்லது.
லண்டனின் நியூஹாம் பகுதியை விட்டு வெளியேறும் மக்கள். லண்டனின் முக்கிய பகுதியான நியூஹாமில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வெளியேறி வேறு இடங்களுக்கு குடியேறி வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் தாங்க முடியாத வாடகை உயர்வு ஆகியவை இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உள்ளூர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அடிப்படை வசதிகள் மற்றும் வீடுகளின் பற்றாக்குறை நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகர்ப்புறங்களில் நிலவும் நெருக்கடியான சூழல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளும் மக்களை இடம்பெயர செய்து வருகின்றன. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் மாற்று பகுதிகளை தேடி செல்கின்றன. பெருநகரங்களின் எதிர்கால மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் நகர்ப்புற குடியேற்ற போக்குகள் குறித்து இந்த நிலவரம் மிகவும் தீவிர விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மக்கள் வெளியேற்றம் இப்பகுதியில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். உலக மக்கள் தொகை 3400 கோடியை எட்டும்போது உலகம் அழியும் என பாபா வங்கா கணிப்பு. புகழ்பெற்ற குருட்டு பெண் ஜோதிடரான பாபா வங்கா உலகத்தின் முடிவு மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சி குறித்து கூறியுள்ள புதிய கணிப்பு இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. எதிர்காலத்தில் பூமியின் உலகளாவிய மக்கள் தொகை 3400 கோடியை எட்டும் காலம் வரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் தொகை அந்த உச்ச நிலையை எட்டும்போது பூமியில் மனித குலத்தின் வாழ்வு முடிவுக்கு வரும் எனவும் அதுவே உலகின் இறுதி காலமாக கருதப்படும் என்றும் அவர் கணித்துள்ளார். அறிவியல் ரீதியாக சாத்தியமற்ற இந்த மிகையான மக்கள் தொகை எண்ணிக்கை கணிப்பு பலரையும் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது. பாபா வங்கா தனது வாழ்நாளில் உலகளாவிய பல முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்ததாக நம்பப்படுவதால் அவரது இந்த எச்சரிக்கையும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இதுபோன்ற எதிர்கால கணிப்புகள் பெரும்பாலும் மூட நம்பிக்கை அல்லது வெறும் கட்டுக்கதைகளே என அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் திட்டவட்டமாக மறுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரிய 200க்கும் மேற்பட்ட பிரிட்டன் நாட்டினர் விண்ணப்பிக்க வேண்டாம் என அதிகாரிகள் கோரிக்கை. பிரிட்டனைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு புகலிடம் வழங்குமாறு ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளனர். வளர்ந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றொரு வளர்ந்த நாட்டில் புகலிடம் கோரியுள்ள இந்த விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இத்தகைய விண்ணப்பங்களை உடனடியாக நிறுத்துமாறு ஆஸ்திரேலியா நாட்டு அதிகாரிகள் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரிட்டனில் நிலவும் பொருளாதார சுமை மற்றும் அரசியல் சூழ்நிலைகள் காரணமாகவே இந்த நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. சட்டப்பூர்வமாக இதற்கு எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என்பதால் இவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்த நாடுகளுக்கு இடையே குடிவரவு மற்றும் புகலிடம் கோரும் விவகாரங்களில் இது ஒரு எதிர்பார்ப்பு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது.